மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கு போட்டியிட்ட திமுக, அதிமுக உறுப்பினர்கள் போட்டியின்றி தேர்வாகியுள்ளனர். அவர்களுக்கு தேர்தல் அதிகாரி சுப்பிரமணியம் சான்றிதழ்களை வழங்கினார். தமிழ்நாட்டில் இருந்து மாநிலங்களவை எம்பிக்களாக தேர்ந்தெடுக்கப்பட்ட வைகோ, பி. வில்சன், சண்முகம், முகமது அப்துல்லா, அன்புமணி மற்றும் சந்திரசேகரன் ஆகிய 6 பேரின் பதவிக்காலம் வரும் ஜூலை 24ஆம் தேதியுடன் முடிவடைகிறது. இதையடுத்து அந்த 6 இடங்களுக்கான தேர்தலை தேர்தல் ஆணையம் அறிவித்தது. திமுக சார்பில் 4 இடங்களுக்கு பி. வில்சன், கவிஞர் சல்மா, எஸ். சிவலிங்கம் ஆகியோரும், திமுக கூட்டணியில் உள்ள மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசனும் போட்டியிட்டனர். அதிமுக சார்பில் தனபால் மற்றும் இன்பதுரை ஆகியோர் போட்டியிட்டனர். அவர்கள் 6 பேரும் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்த வேட்பாளர்களான திரு பி. வில்சன் அவர்களும், திருமதி ராஜாத்தி அவர்களும், திரு எஸ். சிவலிங்கம் அவர்களும், மக்கள் நீதி மய்யத்தை சார்ந்த திரு கமல்ஹாசன் அவர்களும், அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்த வேட்பாளர்கள் திரு ஐ.எஸ். இன்பதுரை அவர்களும், ம. தனபால் அவர்களும் போட்டியின்றி முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர் என்று அறிவிக்கிறேன். வெற்றி பெற்றதற்கான சான்றிதழ்களை பெற்றுக்கொண்ட உறுப்பினர்கள் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தனர். இந்த மாநிலத்துடைய உரிமைகள், இந்த நாட்டினுடைய மக்கள் ஒவ்வொரு மாநிலத்துடைய உரிமைகளுக்காகவும் தொடர்ச்சியாக தன்னுடைய குரலை பதிவு செய்து கொண்டிருக்கக்கூடிய முதல்வர் அவர்களுக்கும், அவருடைய தொடர் போராட்டத்திற்கும், அவருடைய தொடர் முயற்சிகளுக்கும் எங்களுடைய குரலை நாங்கள் அங்கே பிரதிபலிப்போம். சிறுபான்மையினருக்காக எப்பொழுதும் குரல் கொடுக்கக்கூடிய இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் இனியும் எப்பொழுதும் உறுதுணையாக இருக்கும். திமுக உறுப்பினர்களான வில்சன், சல்மா, சிவலிங்கம் ஆகியோர் சான்றிதழ்களை அண்ணா மற்றும் கலைஞர் நினைவிடங்களில் வைத்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். திமுக கூட்டணியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ள கமல்ஹாசன் முதன்முறையாக மாநிலங்களவையில் கால் பதிக்கிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.